ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விழி 12. முன்பே தன் திருமண நாளும் அதுவுமாக எழிலரசன் இப்படி வந்து மருத்துவமனையில் படுத்து கொண்டதை எண்ணி ஆத்திரத்தில் இருந்த சஞ்சனா இப்போது இந்த திருமண செய்தி கேள்விப்பட்ட நொடியில் இருந்து அவர் மேல் அப்படி ஒரு வெறுப்போடு சுற்றி கொண்டிருந்தாள். ஆனால் அவளைப் போல வேறு யாருக்கும் இந்த விஷயத்தில் மாற்று கருத்து இல்லை போலும். அனைவருமே சந்தோஷத்தோடு அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். எழிலரசனும் அதற்குள் மருத்துவரிடம் பேசி திருமண மண்டபத்திற்குள் செல்ல அனுமதி வாங்கிவிட்டிருந்தார். முதலில் மறுத்த மருத்துவர்களும் பின்பு நிலைமையை உணர்ந்து அவருக்கு அனுமதி அளித்திருந்தனர். அதன்படி திருமணம் முடிந்த பின் அன்று மாலையே மீண்டும் எழிலரசன் மருத்துவமனைக்கு வந்து அட்மிட் ஆக வேண்டும் என பலமுறை அறிவுறுத்தியே அனுப்பியிருந்தனர். திடீரென எழிலரசனுக்கு இப்படி ஏற்பட என்ன காரணம் என்பது முதல் வேறு ஏதேனும் பிரச்சனை அவருக்கு இருக்கிறதா என்பது வரை ஒரு முழு பரிசோதனையை எழிலரசனுக்கு எடுக்க வேண்டும் என அவர்கள் வற்புறுத்தி இருந்தனர். அதற்கெல்லாம் சம்மதித்து எழிலரசனை அழைத்து கொண்டு திருமண மண்டபம் வந்து சேரவே இவர்களுக்கு விடியற்காலையாகி இருந்தது. அந்த நேரத்தில் திடீரென முடிவாகியிருந்த மற்றொரு திருமணத்திற்கு தேவையானவற்றை எப்படி ஏற்பாடு செய்வது என்ற கவலை பத்மாவுக்கு உண்டானது. ஆடம்பரமாக இல்லை என்றாலும் கூட அத்தியாவசியமானவையாவது வேண்டுமே என அவர் யோசித்து கொண்டிருக்க, அவரின் குழப்பத்தை தீர்ப்பது போல் ஆதியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று பட்டு சேலையும் மாங்கல்யமும் எடுத்து வந்தார் காஞ்சனா. அடுத்த வாரத்தில் மணமக்களை குலதெய்வ கோவிலுக்கு அழைத்து செல்ல எண்ணி வேண்டுதலுக்காக வாங்கி வைத்திருந்ததை எடுத்து வந்த காஞ்சனா அந்த நேர பெரும் குழப்பத்தை தீர்த்து வைத்திருந்தார். இதற்கிடையில் எப்படியாவது பிரார்த்தனாவிடம் தனக்கும் சஞ்சனாவுக்கும் இடையில் இருந்த உறவை பற்றி சொல்லிவிட வேண்டும் என அவளை தனியே சந்தித்து பேச முடியுமா என ஆதி பார்த்து கொண்டிருக்க, அவனுக்கோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அப்போதே மருத்துவமனையில் இதை பற்றி தான் இறுதியாக பிரார்த்தனாவிடம் பேச முயன்றான் ஆதி. முதலிலேயே அவன் இதை சொல்லாததற்கு காரணம் அவனுக்கு சரியான வேலையோ வருமானமோ இல்லை என தெரிய வந்தால் அவளாகவே திருமணத்தை நிறுத்திவிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் அவனுள் இருந்தது. அப்படி இந்த திருமண ஏற்பாடு அடுத்த நிலைக்கு செல்லவில்லை என்றால் இந்த விஷயமும் மற்றவர் அறியாமல் இரகசியமாகவே போகட்டும் என்றே முதலில் இந்த பேச்சை எடுக்கவில்லை ஆதி. ஆனால் பிரார்த்தனா அப்படி செய்யாமல் போகவும் அடுத்தடுத்து அவளோடு பேசியதில் உண்டான மன மாற்றத்தோடு ஆதியும் இதற்கு சம்மதித்து பேசத் தொடங்கவும் சஞ்சனா சரியான நேரத்திற்கு வந்து அதை கெடுத்துவிட்டிருந்தாள். இதையெல்லாம் யோசித்தவாறே ஆதி தயாராகி கொண்டிருந்தான். அதே நேரம் இங்கு பத்மாவிடம் பெரும் பிரச்சனை செய்து கொண்டிருந்தாள் சஞ்சனா. அவளுக்கு இந்த திருமணம் நடக்கவே கூடாது, அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று மட்டுமே மனதில் இருந்தது. அலங்காரத்திற்கு சரியாக ஒத்துழைக்காமல் அடம் செய்து கொண்டிருந்தவளை இப்போ என்னதாண்டி உன் பிரச்சனை என்று பொறுமையற்று கேட்டார் பத்மா. என்ன பிரச்சனையா? அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. காலையில இருந்து எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு புரியலையா என்றாள் எரிச்சலோடு சஞ்சனா. அதுல உனக்கென்னடி பிரச்சனை? கட்டிக்க போறவளே சும்மா இருக்கா, உனக்கென்ன என்றார். நல்ல விஷயம் நடக்க இருக்கும்போது அதை நிறுத்த சொல்லி அபசகுணமாக சஞ்சனா பேசுவது பத்மாவுக்கு பிடிக்கவில்லை. இப்படி பத்மா கேட்டதும் சட்டென என்ன சொல்வது என புரியாமல் திகைத்த சஞ்சனா உடனே சுதாரித்து கொண்டு, அவளுக்கு என்னம்மா தெரியும், சின்ன பொண்ணு, நீங்க சொல்றதுக்கு தலைய ஆட்டியிருப்பா. இப்போ நீங்க வேண்டாம்னு சொன்னா சரின்னு கேட்டுக்கதான் போறா என்றால் தங்கைக்கு நல்லது செய்வதற்காக சொல்வது போன்ற பாவனையில் சஞ்சனா. அதெல்லாம் சரிதான், ஆனா எங்களுக்கு இதுல முழு சம்மதம் தானே, நாங்க ஏன் நிறுத்த போறோம் என பத்மா கேட்கவும் மா என பல்லை கடித்தாள் சஞ்சனா. என்னடி என்று அவர் சலிப்போடு கேட்கவும், அந்த பையனுக்கு சரியான வேலை கூட இல்லம்மா, இப்போ போய் கல்யாணம் செஞ்சு வச்சா இவ பாவம் இல்லையா என்றாள் சஞ்சனா.
எல்லாத்தையுமே நாம பணத்தால மதிப்பிட முடியாது சஞ்சு. அந்த பையனை அன்னைக்கு பார்த்ததுமே எங்க 2 பேருக்குமே ஏனோ ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பாவும் நானுமே ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க கிட்ட இத பத்தி பேசலாம்னு தான் இருந்தோம். இப்போ தானாவே அமைஞ்சு வருது. இதுதான் கடவுள் போட்டு முடிச்சுன்னு சொல்லுவாங்க போல என்றார் பத்மா. கடவுளுக்கு வேற வேலை இல்ல பாருங்க. சும்மா உளராம இத நிறுத்த என்ன வழின்னு பாருங்க என்று எரிந்து விழுந்தவளுக்கு பத்மாவின் வார்த்தைகளை கேட்டபோது ஏன் அவ்வளவு கோபம் வந்தது என அவளுக்கே புரியவில்லை. இங்க பாரு சஞ்சு, உன் கல்யாண விஷயத்துல முடிவெடுக்கிறதோட நீ நிறுத்திக்கோ. நீ இவரை தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சொன்னப்போ நாங்க ஏதாவது மறுப்பு சொன்னோமா? அவளுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்றார் கரார் குரலில் பத்மா. இப்படி ஒரு பதிலை தன் அன்னையிடம் இருந்து எதிர்பார்க்காத சஞ்சு அவரை சிறு அதிர்வோடு பார்த்தாலும், இப்பவும் என் கல்யாணத்தை பத்தி தான் நான் பேசுறேன் என்றாள். என்னடி சொல்ற? உன் கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்ன இருக்கு என்றார் குழப்பமாக பத்மா. என்ன இருக்கா? இது என் கல்யாணமா? என் கல்யாணமா மட்டும்தான் இருக்கணும். இத நான் யார் கூடவும் பங்கு போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா அந்த தங்க கம்பி கூடவே உங்க பொண்ணு கல்யாணத்தை வேற நாள் வச்சுக்கோங்க என்றால் வெறுப்பான குரலில் சஞ்சனா. அடச்சி, குழந்தை மாதிரி பேசாத. இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இனியாவது பொறுப்பா இருக்க கத்துக்க என்று பத்மா மகளை அதட்டி கொண்டிருக்கும் போதே அங்கே வந்தார் ஞானகுரு. உள்ளே வந்தவருக்கு இருவரின் முகங்களும் சரியாக இல்லை என தோன்றவும், என்ன என்ன நடக்குது எங்க என்றார். அத உங்க பொண்ணுகிட்டயே கேளுங்க. இன்னும் சின்ன பிள்ளை போலவே அடம் பண்ணிட்டு இருக்கா என்றார் எரிச்சலோடு பத்மா. அதில் மகளின் பக்கம் பார்வையை திருப்பியவர், என்ன சஞ்சுமா என்றார். உடனே தந்தையின் அருகில் சென்று சலுகையாக, அப்பா என்று செல்ல சினுங்களோடு அவரின் தோளில் சாய்ந்து கொண்டாள் சஞ்சனா. மகளின் இந்த செயலில் குழம்பியவர் திரும்பி பத்மாவை பார்த்து, என்ன பத்து என்றார். சஞ்சனா இவ்வளவு நேரம் அவரிடம் பேசியதை சொல்லி முடித்தார் பத்மா. அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கும்போது அபசகுணமாக இப்படி அதை தடை செய்வது போல் சஞ்சனா பேசிக் கொண்டிருந்தது துளியும் பிடிக்கவில்லை. அந்த கோபமும் எரிச்சலும் பத்மாவின் வார்த்தைகளில் அப்பட்டமாக தெரிய அதை கவனித்திருந்த ஞானகுரு இப்போதைக்கு வேறு எதுவும் பேசிக்கொள்ளாமல் சஞ்சனாவின் பக்கம் திரும்பினார். என்னடா இதெல்லாம் என அவர் அமைதியான குரலில் கேட்கவும், எல்லாம் நம்ம தனாக்காக தான்ப்பா. எப்படிப்பா வெறும் 4 மணி நேரத்துல உங்களால ஒரு கல்யாணத்தை முடிவு செய்ய முடியும்? அதுவும் நீங்க இப்படி செஞ்சத என்னால நம்பவே முடியல. அந்த பையனுக்கு வேலை கூட இல்லப்பா என்று வேண்டுமென்றே ஞானகுரு எடுத்த முடிவு தப்பு என்பதை அவரின் மனதில் பதிய வைக்கும் முயற்சியில் இறங்கினாள் சஞ்சனா. தெரியுண்டா, இதுவே அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நாங்க இப்படி ஒரு முடிவை எடுத்து இருப்போமா சொல்லு? அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சஞ்சுமா என பொறுமையான குரலில் ஞானகுரு பேசவும், ஆமா, உங்களுக்கு அப்படியே அவனை பல வருஷ பழக்கம் பாருங்க என்றால் எரிச்சலோடு சஞ்சனா. எல்லாமே நாம பழகிதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்ல சஞ்சுமா. ஒரு சிலரை பார்க்கும்போதே நமக்கு பல விஷயங்கள் புரிஞ்சிடும். இந்த தம்பியும் அப்படிதான், ரொம்ப நல்லவரு. அவரை நாம மிஸ் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நானும் அம்மாவும் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தது போல ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அதான் சரின்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன, வேலை இல்ல அவ்வளவுதானே? அதுக்காக எப்பவுமே அவர் இப்படியே இருப்பாரா என்ன என்றார் ஞானகுரு. ஐயோ, அதுதான்ப்பா இங்க பிரச்சனை. அவர் வேலைக்கெல்லாம் போகவே மாட்டாரு. ஏதோ சாதிக்கணும், சாதம் வடிக்கணும்னு கனவு லட்சியம்னு எல்லாம் உளறிக்கிட்டு பல வருஷமா சும்மாவே இருக்கிற ஆளு. இனியும் அப்படியே இருந்தா நம்ம தனா வாழ்க்கை என்னப்பா ஆகும் என படபடவென பேசியவளை கண்டு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்றார் பத்மா. அதில் சட்டென்று அவசரப்பட்டு பேசிவிட்டதை புரிந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்ட சஞ்சனா, அது அவி சொன்னார் என்றால் சமாளிப்பாக சஞ்சனா. என்னன்னு சொன்னாரு என கேட்கவும், அது அவங்க ஃபேமிலியை பத்தி கேட்கும்போது சொன்னார்மா. ஏமா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க நடுவுல வந்து என்ன கேட்டுட்டு இருக்கீங்க என்று சிடுசிடுத்தவள் தன் தந்தையின் பக்கம் பார்வையை திருப்பி, பா, நம்ம தனா நல்லதுக்கு தான் சொல்றேன், கேளுங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இது அவளுக்கு சரிப்பட்டு வராது, புரிஞ்சுக்கோங்க. உடனே இதை நிறுத்துங்க என்றாள் சஞ்சனா. இன்னொரு முறை இப்படி அபசகுணமா பேசின வாயிலேயே போடுவேன் என பத்மா கோபத்தோடு கத்தவும், குழந்தை தானே, நம்ம தனா மேல இருக்கிற அக்கறையில சொல்றா என ஞானகுரு அப்போதும் மகளுக்கு பரிந்தே பேசினார். ஆமா, ரொம்ப அக்கறை, எனக்கு தெரியாது பாருங்க.
என்ற பத்மாவிற்கு சற்று முன் இது என் திருமண நாள், என்னுடையதா மட்டும்தான் இருக்கணும் என சஞ்சனா பேசியது மனதில் வந்தது. கொஞ்சம் கூட மாறல, இன்னும் அப்படியே இருக்கா, எப்போதான் திருந்த போறாளோ என்று பத்மா மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே மணமேடையில் இவர்களை அழைப்பதாக உறவு பெண் ஒருத்தி வந்து நின்றாள். அதற்கு மேல் அங்கு நின்று பேச முடியாமல், நீ இதை பத்தியெல்லாம் கவலைப்படாதடா, என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீ உன் கல்யாணத்துக்கு சந்தோஷமா தயாராகு, நீ விரும்பி ஆசைப்பட்ட வாழ்க்கை தானே இது, அத சந்தோஷமா ஏத்துக்க, அது போதும் என சஞ்சனாவை தோளில் தட்டி கொடுத்துவிட்டு பத்மாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் ஞானகுரு. இதில் எதுவும் செய்ய முடியாத தன் நிலையை எண்ணி இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியலையே என பல்லை கடித்தவள் வேறு என்ன செய்ய முடியும் என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அங்கு திருமணத்திற்கான சடங்குகள் துவங்கி இருந்தது. சில நிமிடங்களில் காஞ்சனா வந்து சஞ்சனாவை வெளியில் அழைத்து செல்லவும் மனதில் கனன்று கொண்டிருந்த கோபத்தை மறைத்தவாறு மணமேடையை நோக்கி சென்றவளுக்கு மேலும் ஆத்திரத்தை அதிகரிப்பது போல் அங்கு மணமேடையில் அமர்ந்திருந்தான் ஆதி. இதை கண்டு திகைத்தவள் அவசரமாக பார்வையை திருப்பவும் சற்று தள்ளி மேடையிலேயே அவி நின்று இருப்பது தெரிந்தது. அவனிடம் பார்வையாலேயே இங்கு என்ன நடக்கிறது என கேட்க சஞ்சனா முயன்று கொண்டிருக்க அவனோ மறந்தும் இவள் பக்கம் பார்வையை திருப்பாமல் ஆதியின் மேலேயே முழு கவனத்தை பதித்திருந்தான். அதே நேரம் புரோகிதர் மணமகளை அழைத்து வருமாறு கூறினார். அதற்குள் உறவு பெண்கள் எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனாவை அழைத்து வர பெரிதான அலங்காரங்கள் எதுவும் இல்லாமல் மிதமான ஒப்பனையில் தயாராகி இருந்தவள் சிறு மென்னகையோடு நடந்து வந்தவள் சஞ்சனாவை கடந்து சென்று முதலில் அவள் மேடை ஏறுவதை கண்டவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. திடீரென ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் என்பதால் மற்றொரு மேடை அலங்காரம் என எதையும் செய்ய நேரமில்லாமல் போனது. எழிலரசன் இவர்கள் ஆர்டர் கொடுத்திருந்த ஏஜென்ட்டிடம் பேசி அவசரமாக இருவருக்குமான மாலையை மட்டும் வரவழைத்திருந்தார். மற்றபடி உடைகள் மாங்கல்யம் எல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு வாங்கியதை பயன்படுத்தி கொண்டுவிட இப்போது இருக்கும் மேடையில் ஒரே நேரத்தில் 2 ஜோடிகளுக்கு திருமணம் செய்ய முடியாத நிலை. மேடை பெரிதாக இருந்தாலும் அங்கு அலங்கார பந்தலோ மற்றும் ஒரு புரோகிதரோ உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியாத நிலை. அப்போது புரோகிதர் கூறிய தீர்வுதான் முதலில் ஆதிக்கு திருமணத்தை முடிப்பது. வயதில் மூத்தவன் என்ற முறையில் 5 நிமிடங்களுக்கு முன் அவனின் திருமணத்தை முடித்துவிட்டு அதன் பின் இளையவர்களின் திருமணத்தை முடிக்கலாம் என பேசி பெரியவர்களால் முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இதை பற்றி எல்லாம் பெரியவர்கள் மட்டுமே பேசி முடிவெடுத்திருந்த காரணத்தால் சஞ்சனாவிற்கு எதுவும் தெரியாமலேயே போயிருந்தது. அவி இதை பற்றி அறிய நேர்ந்தவுடன் பெரிதாக எதையும் யோசிக்காமல் உடனே சரி என சம்மதித்திருந்தான். அவனுக்கு இந்த திருமண செய்தி கேள்விப்பட்ட நொடியில் இருந்தே மனதிற்குள் அப்படி ஒரு மகிழ்வு உண்டானது. ஆனால் சஞ்சனாவால் அப்படி உடனே இதை சாதாரண விஷயமாக எண்ணி கடந்து செல்ல முடியவில்லை. தன் திருமணத்திற்கென ஏற்பாடு செய்திருந்த அனைத்தில் இருந்தும் இப்போது தன்னை பின்னுக்கு தள்ளிவிட்டு வேறொருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை அவளால் ஏற்கவே முடியவில்லை. இதுவே அந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் எப்படி எடுத்துக்கொண்டிருப்பாளோ என்னவோ. ஆனால் அதுவே ஆதி என வரும்போது அவளால் இதை எளிதாக ஏற்கவே முடியவில்லை. அதிலும் அவனின் மனைவியாக பிரார்த்தனா என்ற நினைவே சஞ்சனாவுக்கு வெறுப்பை கொடுத்தது. இதற்கே இப்படி என்றால் அதே பிரார்த்தனாதான் அந்த வீட்டின் மூத்த மருமகள் என சஞ்சனாவுக்கு புரிய நேரும்போது என்ன நடக்குமோ என்னவோ. இதே நினைப்போடு இருவரையும் முறைத்து கொண்டு சஞ்சனா நிற்கும் போதே புரோகிதர் அடுத்தடுத்து சொல்லும் சம்பிரதாயங்களை எல்லாம் ஆதியும் பிரார்த்தனாவும் செய்ய துவங்கினர். ஒவ்வொன்றாக அத்தனை சடங்குகளும் முடிய கெட்டிமேளம் முழங்க பெரியவர்களின் மனம் நிறைந்த ஆசியோடு ஆத்விக் பிரார்த்தனாவின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவிக்க தன் திருமணம் நிகழ வேண்டிய இடத்தில் இப்போது ஒரு பார்வையாளனராக தள்ளி நின்றிருப்பதோடு கூடிய எரிச்சலோடு அவர்களையே முறைத்து கொண்டிருந்தாள் சஞ்சனா. இவளைப் போல் அவிக்கு இது தவறாக எதுவும் தோன்றவில்லை போலும். அவனே புன்னகை முகமாக நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். திருமணம் முடிந்த பின் பெரியவர்களிடம் இருவரும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்க இந்த பக்கம் சஞ்சனா முறைத்து கொண்டிருந்ததைப் போலவே அந்த பக்கம் நின்று அவர்களை முறைத்து கொண்டிருந்தாள் அபர்ணா. அவளுக்கு இந்த திருமணத்தில் துளியும் விருப்பமில்லை. ஒரு உறவு பெண்ணாக பிரார்த்தனாவை அபர்ணாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் தன் அண்ணன் மனைவியாக அவளை வைத்து அபர்ணாவால் பார்க்க முடியவில்லை. தன் 2 அண்ணன்களுக்கும் உலகில் உள்ள அத்தனை விஷயங்களும்
தி பெஸ்டாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவள் அபர்ணா. சிறு வயதில் இருந்தே அவள் அண்ணன்களின் செல்லம்தான். அதிலும் அவியை விட ஆதியிடம் அதிக நெருக்கம் அபர்ணாவுக்கு உண்டு. ஒரு நாளைக்கு 100 முறையாவது ஆதினா ஆதினா என அழைப்பவள் ஆதியை எப்போதும் மரியாதையாக உயர்வான இடத்தில் வைத்தே பார்த்தே பழகியும் இருந்தாள். அப்படிப்பட்ட தன் அண்ணனுக்கு இப்படி கல்லூரி படிப்பை கூட தொடாத ஒருத்தி மனைவியா என எண்ணும் போதே அபர்ணாவுக்கு கசந்தது. ஆதி இப்போது வேலைக்கு செல்லவில்லைதான், எந்த வருமானமும் இல்லைதான். அதுக்காக எப்பவும் இப்படியே இருந்துருவாரா என்ன? அப்போ வேற கல்யாணமா செய்ய முடியும் என்றெல்லாம் யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தாள் அபர்ணா. ஆதி சிறு வயதில் இருந்தே அனைத்திலும் முதல் இடத்தில் வந்து தேறுபவன். அப்படிப்பட்டவனுக்கு இப்படி ஒருத்தி துணையாக வருவதை அபர்ணாவால் மனதளவில் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதிகாலை மருத்துவமனையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்தபோது அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். இதை பற்றி அப்போதே தெரிந்திருந்தாள். ஆதியிடம் எப்படியாவது பேசி இந்த திருமணத்தை நிறுத்த சொல்லி இருப்பாள். ஆதி எப்போதுமே அபர்ணாவின் பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். ஆனால் அவளுக்கோ இன்று காலையே இந்த திருமணம் பற்றிய செய்தி தெரிய வந்தது. கிட்டத்தட்ட மணமேடைக்கு செல்ல அரை மணி நேரம் இருந்தபோதே இந்த விஷயத்தை பற்றி அறிய நேர்ந்ததும் உண்டான அதிர்வோடு மனம் தாங்காமல் ஆதியிடமே போய் கேட்டுவிட்டான். அவனும் இந்த திருமணத்திற்கு காரணமான எழிலரசனின் உடல் நிலையையே கூறினான். சரிண்ணா, அப்படி அவசரமா கல்யாணம் செஞ்சே ஆகணும்னா ஏன் இந்த பொண்ண கல்யாணம் செய்யணும்? நாம வேற பொண்ண பார்க்கலாம் இல்ல என்றால் ஆதங்கத்தோடு அபர்ணா. ஓ, பார்க்கலாமே, கல்யாணத்துக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குடா. நீ வேணா எனக்கு வேற பொண்ண பாரு, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல என்றிருந்தான் ஆதி. இதுவே தன் அண்ணனுக்கும் இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை, வேறு வழியில்லாமல் பெரியவர்களுக்காக மட்டுமே சம்மதித்து இருக்கிறான் என அபர்ணாவை எண்ண வைத்திருந்தது. முன்பே இந்த திருமணத்தில் பிடித்தம் இல்லாமல் இருந்தவளுக்கு இது மேலும் வெறுப்பை உண்டாக்கியது. ஆதி பிரார்த்தனாவிற்கான அத்தனை சடங்குகளும் முடிந்த பிறகு அடுத்ததாக அவியையும் சஞ்சனாவையும் மேடையில் ஏற்றி அமர வைக்க அவர்களின் வாழ்வில் முக்கியமான நாளாக இருக்க வேண்டிய இந்த நாளும் இந்த மேடையும் சஞ்சனாவுக்கு இப்போது அந்நியமாகி போனது போல் இருந்தது. யாரோ உபயோகித்து தூக்கி போட்ட பொருளை எடுத்து பயன்படுத்துவது போலான எண்ணத்தோடு சஞ்சனா அமர்ந்திருந்தாள். அடுத்தடுத்து அவர்களுக்கான சடங்குகள் நடந்து அவி சஞ்சனாவின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவிக்க பார்வையை உயர்த்திய சஞ்சனாவின் விழிகளில் அவிக்கு அருகில் பிரார்த்தனாவோடு இணைந்து நின்று புன்னகை முகமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த ஆதி விழுந்தான். அவள் அறியாமலே அன்று நிச்சயம் நடந்தபோது கண்ட ஆதியின் முகம் நினைவுக்கு வர சட்டென வெறுப்போடு பார்வையை திருப்பிக் கொண்டாள் சஞ்சனா. ஒரே நேரத்தில் நடந்த தன் இரு மகன்களின் திருமணத்தையும் கண்ட மன நிறைவில் கண்கள் லேசாக கலங்க சர்க்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார் எழிலரசன். அதன் பின் ஆதிக்கு மதியம் வரை நிற்க நேரமில்லாமல் போனது. எழிலரசனின் உடல்நிலையை மனதில் வைத்து ஆதியே அனைத்து வேலைகளையும் முன்னின்று கவனிக்கத் தொடங்கினான். முதலில் மணமகனாக ஓரிடத்தில் அமர்ந்திருக்குமாறு சொல்லிய எழிலரசனையும் நானும் உட்கார்ந்துட்டா வேற யாருப்பா செய்வா என கூறி ஆதி அமைதியாக்கி கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட அத்தனை பேருக்கும் செட்டில் செய்துவிட்டு மதியத்திற்கு மேல் வந்து அமர்ந்தவனுக்கு இப்போது வரை பிரார்த்தனாவிடம் சஞ்சனாவுக்கும் தனக்கும் இடையில் இருந்த உறவை பற்றி சொல்லாதது மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. அதில் யோசனையோடே அமர்ந்திருந்தவன் பின்பு ஒரு முடிவுக்கு வந்தவனாக பிரார்த்தனாவை தேடி செல்ல அங்கோ பெரும் கூட்டமே அவளை சுற்றி இருந்தது. அத்தனை பேருக்கு இடையில் சென்று பிரார்த்தனாவை அழைக்க தயங்கியவன் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறு பெண்ணிடம் பிரார்த்தனாவை மாடிக்கு வருமாறு சொல்லி அனுப்பினான். திருமணத்திற்கு முன்பு இதை பற்றி சொல்வது என்பது வேறு, இப்போது சொல்வதென்பது வேறு என ஆதிக்கு நன்றாகவே புரிந்தது. ஆனால் அப்போது மருத்துவமனையிலேயே அவன் இதை பற்றி பேச நினைத்தபோதுதான் சஞ்சனா வந்து அழைத்து சென்று விட்டிருந்தாள். அதன் பிறகோ நேரம் இல்லாமலே போனது. இதற்கு மேலும் இதை மறைத்து வேறு எப்போதாவது யார் மூலமாவது இது தெரிய வருவதை விட அவனே சொல்லிவிட நினைத்தே பிரார்த்தனாவை அழைத்திருந்தான் ஆதி. யார் இடையூறும் இல்லாமல் இவர்கள் பேசுவது வேறு யாருக்கும் கேட்காத இடத்தில் பேச எண்ணியே அவளை மொட்டை மாடிக்கு வர சொல்லி இருந்தான் ஆதி. பிரார்த்தனாவிடம் எப்படி பேச்சை துவங்குவது என்ற தீவிர யோசனையில் இருந்தவனின் கவனத்தை பின்னால் இருந்து கேட்ட கொலுசு சத்தம் கலைக்க புன்னகையோடு திரும்பியவன் அங்கு சஞ்சனா நின்றிருப்பதைக் கண்டு திகைத்தான்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.